வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேயர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய சின்னத்தில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் களமிறங்குவதாக முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச தெரிவிப்பு. අනිවාර්යයෙන්ම අපි මේ නව ලකුණකින් සන්ධානයකින් තරම් කරනවා. එහෙම තාම තීන්දුවක් නැහැනේ. එහෙම සාකච්ඡා මිනිසුන්ගේ ඉල්ලීමක් තියෙනවා. ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி-மூன் 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாளை இலங்கை வருகை. ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்குள் பிரவேசித்த தரவுகளை மாற்றியமை தொடர்பில் மற்றொருவர் கைது. சர்வதேச காணாமல் போனோர் தினம் இன்று. நாடு முழுவதும் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டங்கள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் கட்சியின் தலைவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெறுகிறது. எதிர்வரும் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 65வது மாநாடு தொடர்பில் இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தமது உறவுகள் மீண்டும் திரும்பி வருவார்கள் என்ற ஏக்கத்துடன் ஏராளமானோர் இன்று வரை காத்திருக்கின்றனர். தம் கண்முன்னே கடத்திச் செல்லப்பட்ட உறவுகள் இன்னும் உயிருடன் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் அதிகமானோர் கண்ணீர் சிந்துகின்றனர். அவ்வாறான சூழ்நிலையிலே இலங்கையிலும் இன்று சர்வதேச காணாமல் போனோர் தினம் நினைவு கூறப்படுகின்றது. அடையாளம் தெரியாத இடங்களில் தடுத்து வைத்தல், உறவினர்களுக்கு அறிவிக்காமல் அல்லது பல்வேறு சட்டங்களின்படி கைது செய்யப்பட்டு பின்னர் காணாமல் போன மக்கள் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக சர்வதேச காணாமல் போனோர் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. 1981ஆம் ஆண்டு கோஸ்டாரிக்காவில் ஸ்தாபிக்கப்பட்ட கைது செய்யப்பட்டு பின்னர் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் அமைப்பினால் காணாமல் போனோர் தினம் பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என்ற யோசனை முன்வைக்கப்பட்டது. காணாமல் போன மக்களின் பாதுகாப்பிற்கான கொள்கை பிரகடனம் ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி அங்கீகரிக்கப்பட்டது. காணாமல் போனோர் தொடர்பிலான சர்வதேச தினத்தை முன்னிட்டு இன்று இலங்கையிலும் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. காணாமல் போனோரின் உறவினர்கள் மற்றும் சுதந்திர மேடை வீதியின் எதிர்ப்பு அமைப்பு என்பன இணைந்து ஏற்பாடு செய்திருந்த பேரணி கொழும்பு விஹார மகாதேவி பூங்காவிற்கு அருகில் ஆரம்பமாகியது. காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை செய்யும் அலுவலகத்தை வரவேற்போம் என்ற துணைப்பொருளில் இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ඉදිරිපත් කරපු ඉල්ලීම් වල 89ஆம் ஆண்டிலிருந்து நாம் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு நல்லாட்சி அரசாங்கத்தில் ஓரளவு நிவாரணம் கிடைத்துள்ளமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றோம். காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை செய்யும் அலுவலகத்தை அமைத்து ஐக்கிய நாடுகளின் கொள்கை பிரகடனத்தை உறுதிப்படுத்தி மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் ஒரு பிரிவை உருவாக்கி அரசாங்கம் தாம் வழங்கிய உறுதிமொழி நிறைவேற்றும் பயணத்தில் ஈடுபட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ச, வாசுதேவ நாணயக்கார போன்றோர் 89ஆம் ஆண்டு காணாமல் போனோர் தொடர்பில் சத்தமிட்டு 17 நாட்கள் கதிர்காமத்துக்கு சென்றனர். அத்துடன் ஜெனீவாவில் எமது பிரதிநிதியாக சென்று உரையாற்றிவிட்டு இன்று காணாமல் போனோர் தொடர்பிலான விசாரணைகளுக்கு எதிராக குரல் எழுப்புகின்றனர். අපේ නියෝජිතයන් හැටියට ගමන් කරපු මේ දෙපිට කාටුවන් දෙන්න අද අතුරුදහන් වීම ගැන සොයා බලනවාට විරුද්ධව හඬ නගනවා. எங்கட மக்கள் எடுத்துட்டாங்க, எங்கட மக்கள் எடுத்துட்டாங்க, நீங்க எங்கட உறவுகள் எடுத்துட்டாங்க. ஒரு அரசாங்கம் கூட எங்களுக்கு உதவி செய்யுதில்லை. போன அரசாங்கத்துல கேட்டுக்கிட்டே இந்த அரசாங்கம் உண்டான எங்களுக்கு எப்படியாவது சொல்லி இந்த கடத்தப்பட்டாக்கள் காணாம போனாக்கள் முழு பேரையும் தேடி எடுத்து தரணும். பின்னர் விஹார மகாதேவி பூங்காவிலிருந்து லிப்டன் சுற்றுவட்டம் வரை பேரணியாக சென்று காணாமல் போனோரின் உறவினர்கள் எதிர்ப்பினை வெளியிட்டனர். வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளை தேடி காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் கண்ணீர் மல்க நாடளாவிய ரீதியில் இன்று போராட்டங்களை முன்னெடுத்தனர். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் ஆரம்பமான பேரணி யாழ் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் நிறைவு பெற்றது. பொதுமக்களின் கையெழுத்துகளும் இங்கு பெறப்பட்டதுடன் பேரணியின் இறுதியில் மகஜரும் கையளிக்கப்பட்டது. சிவில் சமூக அமைப்புகள், வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் குடும்ப உறவுகள், படுகொலைக்கும் வன்முறைக்கும் உள்ளானோரின் குடும்ப அமைப்புகள் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். எல்லா ஆக்கள் சொல்லிச்சோல் நேவி சுத்தி வளைச்சதாண்ட நாங்க எல்லா இடமும் அறிவித்தோம். இன்று வரையும் எங்களோட பிள்ளைகளோட முடிவு இல்லை. எங்களுடைய மக்களுடைய நம்பிக்கை, தங்களுடைய உறவுகள், காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று அவர்கள் பல இடங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறைகளிலே
அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள், மறைக்கப்பட்ட முகாம்களுக்குள்ளே இருக்கின்றார்கள். இவையெல்லாம் வெளிச்சத்திற்கு வர வேண்டும். கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக இடம்பெற்ற கவனஈர்ப்பு போராட்டத்தில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், காணாமல் போனோர் தொடர்பில் செயற்படும் அமைப்புகளும் கலந்து கொண்டன. நான் உயிரோட இருக்கேன்னு சொல்லிச்சுனா, உயிரோட இருக்கேன்னு சொல்லிச்சுனா, நான் தான் இருக்கேன்னு சொல்லிச்சுனா, உனக்கு கேள்வியாஜா தப்பி யாருங்கோ. இதன்போது நல்லிணக்க பொறிமுறைக்கான செயலணியிடம் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் மகஜரையும் கையளித்தனர். என்ற மகள் செல்லடியில் செத்ததை நான் நேரடியாக கண்டேன். மகனை பாதுகாத்து கொண்டு போய் ராணுவத்திடம் கையளித்து இன்று வரையும் மகன் எங்கே இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் சொல்ல கேள்வி மெர்சன் சிறைச்சாலையில் இருக்கிறார் என்று ராணுவத்திடம் தான் சரணமடைய கையில் தான் கொடுத்தேன். நான் முன்னுக்கே நின்றேன். எனக்கு தெரியும் எல்லாமே. சர்வதேச காணாமல் போனவர்கள் தினத்தினை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்ட காணாமல் போனவர்களின் உறவுகள் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட தொண்டு நிறுவனங்களின் இணையம் ஆகியன இணைந்து கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது மக்கள் கண்ணீர் மல்க தமது தொலைந்த உறவுகளை மீட்டு தருமாறு கோரிக்கை விடுத்தனர். மழை தண்ணி சாப்பாடு இல்லா போயிருக்கேன். நான் போய் எல்லா இடமும் கேட்டு பார்த்தேன், இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனையோ இடத்தையெல்லாம் ரோட்டு வழியை படுத்து நான் போயிருக்கேன். மக்களை தாங்க ஐயா அப்பாவோ நடத்த அவரும் தேடி போய் நடத்த முட்டை சைக்கிளால் அடிச்சு ரோட்டில் போட்டுட்டு போய்த்தான். எங்களுக்கு கண்டு சாப்பாடு தர எவ்வளோ கஷ்டமா இருக்கு. நான் மண்டையிலையும் லூஸ் ஆக்கிட்டு கூட ரோட்டெல்லாம் கட்டி இந்த காடெல்லாம் திரிஞ்சிருக்கேன். என்னது கவிர காசு என்ன மக்கள் இருந்தா எனக்கு காணுமே. இப்படி ஒரு நீதி எங்களுக்கு செய்யறதா அந்த அரசு. மட்டக்களப்பு காந்தி பூங்காவிற்கு முன்பாக இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் பெருமளவிலான மக்கள் கலந்து கொண்டனர். திருகோணமலையிலும் சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக இன்று காலை 10 மணியளவில் இந்த ஆர்ப்பாட்டம் வலுப்பெற்றது. பெருமளவிலான மக்கள் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. அவங்க நாங்க தட்டுப்பாடு இப்படிதான் வெயில் பழி நின்று எங்களுக்கு ஒரு முடிவும் இல்லை. உடனே செத்துட்டாங்க. வவுனியா மாவட்ட செயலகம் முன்பாகவும் ஆர்ப்பாட்டம் வலுப்பெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். நான் மட்டக்களப்பெல்லாம் போய் திரும்பி எனக்கு உழைச்சி கொடுக்கக்கூடிய மகன் எனக்கு இல்லை. எந்த மகனும் வந்து வார்த்தைக்கார ஆளு. முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கூடிய காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் கண்ணீர் மல்க தமது உறவுகள் தொடர்பில் கருத்து வெளியிட்டனர். எனக்கு என்ன புள்ள அன்னைக்கு தேவை. நாங்கள் நடமாடும் எங்க கூட்டம் பண்ணாலும் அந்த இடத்துக்கு நாங்கள் போறோம். இந்த புள்ளை வேணும் உண்டு. காலத்துக்கு மெஞ்ச புள்ளைய விட்டு ஒரு காலம் குடி பிரிஞ்சதே இல்லை. நாங்கள் அழுதால் தேசம் எங்களை வீட்டுல ஓட்டி நாங்கள் கண்ணீர் இல்லாம இருந்த காலம் இல்லை. எங்கள் கால உயிரை இருந்தால் நாங்கள் சாகணும். இல்லாட்டி எங்கள்கிட்ட பிள்ளைகளுக்கிட்ட கிடைக்கணும். எங்கள்கிட்ட உயிரை நாங்கள் வருத்து நாங்கள் தீரம் எங்கள்கிட்ட பிள்ளைகள் வரணும்ன்றதுக்காக எங்களோட உயிர் எங்களுக்கு தேவையில்லை. எங்க மகன் மட்டும் தந்தது. காணாமல் போனோருக்கான செயலகம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைய வேண்டும் எனவும் இதன்போது காணாமல் போனோரின் உறவுகள் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலக நிர்வாக உத்தியோகஸ்தரிடமும் மகஜரமும் கையளிக்கப்பட்டது. மன்னாரில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் இன்று அமைதி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அமைப்பின் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் அமைதி போராட்டம் உருப்பெற்றது. காணாமல் போன கடத்தப்பட்ட தமது உறவுகளின் புகைப்படங்களை ஏந்தியவாறு மக்கள் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் மதகுருமார்களும் கலந்து கொண்டிருந்தனர். போர் ஏற்படுத்திய கண்ணீரும் காத்திருப்பும் முடிவின்றி தொடர்கின்றன. போரில் உறவுகளை இழந்த இருண்ட வாழ்வு எப்போது ஒளிபெறும்? காணாமல் போன்றோர் என்றாவது ஒரு நாள் வீடு திரும்புவார்கள் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கும் ஆயிரக்கணக்கானவர்களில் கணபதி பிள்ளை, குகவதி தம்பதியினரும் அடங்குகின்றனர். மட்டக்களப்பு வவுனதீவு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கரவெட்டி பிரதேசத்தில் வசித்து வரும் கணபதி பிள்ளை, குணவதி தம்பதியினரே இவர்கள்.
குடும்ப சுமையை ஒரு நாள் தனது புதல்வர்கள் பொறுப்பேற்பார்கள் என்ற நம்பிக்கையில் வாழும் இவர்களின் எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் முடியுமோ என்ற ஏக்கம் இவர்கள் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. 2 புதல்வர்கள் மற்றும் 2 புதல்விகள் என குடும்ப வாழ்க்கை மகிழ்வோடு நகர மூத்த மகன் காணாமல் போன செய்தி அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குணசேகரம் கிடைத்து விடுவான் என்ற நம்பிக்கையில் காலங்கள் ஓட 2002ஆம் ஆண்டு இளைய மகன் கணபதி பிள்ளை சந்திரவாலும் காணாமல் போயுள்ளான் என்ற செய்தி வாழ்க்கையை விரக்தியடைய செய்தது. இந்த நிலையில் தனது இளைய மகன் இறந்து விட்டதாக பிரதேச செயலகத்தினால் மரண அத்தாட்சி பத்திரம் அண்மையில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குடும்ப உறுப்பினர்கள் கவலை வெளியிடுகின்றனர். தவால வந்தது கடிதம் ஒன்று அங்க வாத மரண பதிவு அது அமர்ந்திருக்கு என்ற அத்தாட்சி நண்டியலோ அது அமர்ந்திருக்கு. எனக்கு தான் வேணும், எங்களுக்கு மரண பதிவு வேணாண்டு நாங்க ஆறுட்ட சொல்றோம். அரசாங்கம் எதந்திரிக்க ஆறுட்ட நாங்க சொல்றோம். யுத்த காலத்தில் மனதாலும் உடலாலும் பாதிக்கப்பட்டுள்ள கணபதி பிள்ளைக்கு பாரிய வேலைகள் எதுவும் செய்ய முடியாத நிலையில் தனது குடும்பத்தை நடத்தி செல்வதில் இக்கட்டை எதிர்நோக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்தியன் கொண்டு போய் என்னை அடிச்சு ஆதரிச்சென்று அடிச்சு போட்டு கரண்ட் எல்லாம் கொடுத்து என்னை அந்த நிலையில பாக்குறதுக்கே இங்க ஊராக்களால இயலாம போயிட்டு. ஆனபடியா நான் இப்போதைக்கு எனக்கு உடம்பெல்லாம் நடுக்கம் இருக்கிறது. இதையும் கொண்டு நான் இப்போதைக்கு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுதான் இது பண்றேன். கணபதி பிள்ளை குணவதி தம்பதியை போன்று பலர் தமது உறவுகளை பறிகொடுத்து அவர்களின் வருகைக்காய் காத்திருக்கின்றனர். காத்திருப்பதுதான் இவர்களுக்கான தீர்வா? சர்வதேச காணாமல் போனோர் தினமான இன்று வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான அலுவலகம் தொடர்பான பல மக்களுடைய குறைபாடுகள் அந்த இடத்தில் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றில் இந்த சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்ட போது பாதிக்கப்பட்ட தரப்பு மக்களுடைய கருத்து கணிப்பை பெற்றுக் கொள்ளவில்லை என்பது ஒரு பெரிய குறைபாடாக அங்கு அலுவலகங்களில் சாட்சியம் கூறுபவர்களுடைய பாதுகாப்புக்கு உறுதியான எந்த ஒரு பொறிமுறையும் அதில் காணவில்லை என்ற எண்ணப்பாடும் வடக்கு கிழக்கு பாதிக்கப்பட்ட இடங்களில் அந்த அலுவலகங்களை அமைக்க வேண்டும் என்பதும் கொழும்பில் இந்த தலைமை அலுவலகம் அமைவது தங்களுக்கு பொருத்தமற்றது என்ற எண்ணப்பாடும் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. சர்வதேச மத்தியஸ்தத்துடன் கூடிய ஒரு விசாரணை ஒன்று தங்களுக்கு வைக்கப்பட வேண்டும் என்பது முதலில் வலியுறுத்தப்பட்ட செய்தியாக அங்கு அமைகின்றது. ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாளை இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் இந்த விஜயத்தின் போது முதலில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க உள்ளார். செப்டம்பர் 1ஆம் தேதி ஜனாதிபதிக்கும் ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகத்துக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற உள்ளது. அதன் பின்னர் ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் காலியில் இடம்பெற உள்ள நல்லிணக்கமும் ஒருங்கிணைந்து வாழ்தலும் இளைஞர்களின் வகைபாகம் எனும் துணைப்பொருளிலான செயலமர்விலும் கலந்து கொள்ள உள்ளார். செப்டம்பர் 2ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்ய உள்ள ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் வடமாகாண ஆளுநர் ரெஜினால் குரே மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் உள்ளிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களையும் சந்திக்க உள்ளார். அதன் பின்னர் நலன்புரி முகாம் ஒன்றுக்கும் செல்ல உள்ளார். அதனைத் தொடர்ந்து ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர உள்ளிட்ட அமைச்சர்கள் சிலரையும் சபாநாயகர் கரு ஜெயசூரிய அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளின் தலைவர்களையும் சந்திக்க உள்ளார். ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூனை 2012ஆம் ஆண்டு முதல் தடவையாக பிரத்யேக செவியொன்றில் இணைத்துக் கொள்வதற்கு நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு சந்தர்ப்பம் கிட்டியது. செயலாளர் நாயகமே, யுத்தம் நிறைவடைந்ததும் 2009ஆம் ஆண்டு இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டீர்கள். அவ்வாறு விஜயம் மேற்கொண்டு தற்போது 3 வருடங்கள் கடந்துவிட்டன. இலங்கை தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? தேசிய நல்லிணக்கத்தை நோக்காக கொண்டு இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் என்னை ஊக்குவிப்பதாக அமைகிறது. அதேபோன்று நான் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் வெளிவிவகார அமைச்சரிடம் வேண்டுகோள் ஒன்றை விடுத்தேன். மேலும் பல விடயங்களை நிறைவேற்றுமாறு கூறினேன். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பல முக்கிய சிபார்சுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. எனவே அந்த அனைத்து சிபார்சுகளையும் தாமதமின்றி செயற்படுத்த வேண்டும். அதுவே சர்வதேச சமூகத்தின் எதிர்பார்ப்பாகும். மஹிந்த ராஜபக்ச மீண்டும் அதிகாரத்திற்கு வந்துள்ளார். அவருக்கு உறுதியான மக்கள் பலம் இருக்கிறது. அதுவே சிறந்த சந்தர்ப்பமாகும். அரசியல் தலைமைத்துவத்தை செயற்படுத்தி தேசிய நல்லிணக்கத்தை மேலும் உறுதிப்படுத்த வேண்டும். இலங்கை அரசாங்கம் நாட்டில் பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமை பாதுகாப்பிற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றது என்பது உங்களுக்கு தெரிகின்றதா? அது தொடர்பில் மஹிந்த ராஜபக்ச மற்றும் அமைச்சர்கள் எனக்கு உறுதி வழங்கியுள்ளனர். எனினும் சர்வதேச சமூகம் அதனை விட அதிகமாக எதிர்பார்க்கிறது என்பதனை நீங்கள் அறிவீர்கள். ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் 2வது சந்தர்ப்பம் இதுவாகும். யுத்தம் நிறைவடைந்த போது 2009ஆம் ஆண்டு முதல் தடவையாக அவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை ஊடுருவி அதிலுள்ள தரவுகளை மாற்றியமைக்காக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் இளம் வயதுடைய பாடசாலை மாணவனை நன்னடத்தைக்காக ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர்கள் கொழும்பு கோட்டை நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான பாடசாலை மாணவன் கடுகண்ணாவை பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் ஒரு சந்தேக நபர் மொரட்டுவை பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரை செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மட்டக்களப்பு ஓட்டமாவடி பகுதியில் புதிதாக நிர்மாணிக்கப்படவுள்ள பஸ் நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு நேற்று நடைபெற்றது. 75 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட உள்ள இந்த பஸ் நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஆபிஸ் நசீர் அகமது தலைமையில் நடைபெற்றது. இன்னும் 1800 மில்லியன் கிழக்கு மாகாணத்துக்கு மத்திய அரசில் ஒதுக்கப்பட்ட காசு இருக்கு. அதை போய் எடுக்கிற வேலையை விட்டு போட்டு நாம இதுல காலத்தால இருந்து வேலை செஞ்சு பின்னரம் இந்த 1100 மில்லியனை கொண்டு வந்தா அந்த கல்வி வைக்கிறதுக்கு கன பேருக்கு ஆசை. இத கொண்டு வந்தவனுக்கு தான் வருத்தம் தெரியும். இந்த பிரச்சனை மத்திய அரசுல அங்க 7000 கோடி ரூபாய் சும்மா கிடையாது. அங்க போய் வேலையை பார்த்து காசு எடுத்துவாங்க. உங்களுக்கு எடுக்க தெரியாட்டி சொல்லுங்க, வழியை எப்படி எடுக்கிறேன்னு சொல்லிட்டார். நாங்கள் எந்த ஒரு அமைச்சர்கிட்டையும் கதவடைச்சு போட்டு காலில் விழுந்து கட்டிடத்துக்கு காசு வந்த வரலாறு கிடையாது. அரசியல் அதிகாரத்தை புரிந்து கொண்டு அதை தெரிந்து கொண்டு அரசியலுக்கு வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. கிழக்கு மாகாண மக்கள் நாட்டில கையேந்தி பிச்சை எடுத்து அரசியல் அதிகாரத்துக்காக நிற்க வேண்டிய தேவை ஒருபோதும் இல்லை. நாங்கள் தலை நிமிர்ந்து எங்களுடைய அரசியல் அதிகாரம் இந்த மண்ணிங்களுக்கு தான் சொன்னோம். இங்க இருக்கிற மக்களோட காசுதான் அரசாங்கத்துக்கு போறது. மக்கள் கட்டுகின்ற வரிப்பணம், அந்த வரிப்பணம் எங்களுக்கு திரும்ப வர வேண்டிய தேவைப்பாடு, அதை கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. கையை கட்டி பிச்சை எடுக்க வேண்டிய ஒரு தேவையும் கிடையாது. ஆகவே இதை புரிந்து கொண்டு எங்களுடைய அரசியல் காய்களை நாங்கள் நகர்த்தி வருகிறோம். தேர்தல் வருகிற காலையில் எங்க பக்கம் அரசியலுக்கு அது வரைக்கும் அரசியல் நாங்கள் உடத்தையும் கூட்ட தேவை. முஸ்லிம் காங்கிரஸ் எம்பி என்றதாலே அல்ல ஒரு அமைச்சர் என்றதாலே மக்கள் மத்தியிலே ஒரு கசப்பான ஒரு உணர்வு ஏற்பட்டு விட்டது. முஸ்லிம் காங்கிரஸ் வைக்கிற கல்லு முளைக்காது. நாங்கள் நிதிகளை கொண்டு வந்து கொந்தராத்துகளை கொடுத்து விட்டுத்தான் கல்வி வைக்கின்றோம். ஏனென்றால் முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற அந்த சக்தி இப்பொழுது மிக விருட்சமாக வளர்ந்து கொண்டு வருகின்றது என்பதை மற்றவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது. கட்சிக்குள்ளே ஏதாவது ஒரு பூசலை கிளப்ப வேண்டும், அதுக்குள்ளே தவிசாளர் அல்லது அதுக்குள்ளே செயலாளருக்குள்ளே நாங்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்று அதற்கும் கங்கணம் கட்டி செயற்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தோற்று போனார்கள். தமது பிரச்சினைகளுக்கு தீர்வை எதிர்பார்த்திருக்கும் மக்கள் ஏராளம். அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கும் நோக்கிலேயே மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. பிரதிபாலோக பாலர் பாடசாலை மாணவர்கள் கல்வி கற்கும் கட்டிடமே இதுவாகும். அடிப்படை வசதிகள் என்று இந்த சிறார்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். இந்த பிரச்சனை எவரும் அடையாளம் காணாத நிலையில் இதற்கு மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக தீர்வு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். සිරියාව තවරන්නේ හැමදාමත් අපි අපිමයි මේ අපි අපිට ලං වෙන කාලයයි. ප්‍රවෘත්තිමය වටිනාකමක් තියෙන දෙයක් වුණාම අපි ඒ ගැන முக்கிய செய்திகள் தொடர்பில் நாம் கவனம் செலுத்தினோமே தவிர பாலர் பாடசாலை கட்டடங்கள் அமைப்பது தொடர்பில் நாம் அறிந்திருக்கவில்லை. எனவே இந்த பகுதி மக்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க நாம் தீர்மானித்தோம். கிராமத்தின் ஒற்றுமையை நீங்கள் காண்பித்தீர்கள். அதற்காக சிரச ஊடக நிறுவனம் சார்பில் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். එකමුතුව අපිට පෙන්නලා දිනවට අපි සිරස ආයතනයේ විදිහට ඕගලන්ට ස්තුතිවන්ත වෙනවා. மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக இதன் நிர்மாண பணிகளை 2 வாரங்களில் நிறைவு செய்ய எதிர்பார்க்கிறோம். மக்களுடன் இணைந்து முன்னெடுக்கும் இந்த திட்டத்திற்கு வர்த்தகரான அஜித் விஜயதுங்க நிதியுதவி வழங்கியுள்ளார். இதன் 3வது திட்டமே இதுவாகும். තිරස කියන්නේ ඔළුව
ඒක නමුත් හදවතක් ගැබ්බෙලා තියෙනවා හොඳ අදගැස්මක් තියෙනවා සිරස කියන්නේ ආදර්ශ சிரசு என்பது தலை எனினும் இதயம் அதனுடன் இணைந்துள்ளது. சிரசு என்பது எடுத்துக்காட்டான ஒரு தொலைக்காட்சி அலைவரிசையாகும். சிரச ஊடக வலையமைப்பு மக்களுக்காக பல்வேறு பணிகளை முன்னெடுக்கிறது. மக்களின் இன்பத்தையும் துன்பத்தையும் புரிந்து கொண்டு செயற்படுவோரே தலைவர்கள், அவர்களை வீரர்கள், அவர்களை அரசர்கள். சிரசவும் இந்த நாட்டின் ஒரு அரசன், அதற்கு மக்களே உதவி புரிகின்றனர். வாழ்வில் சிரமங்களை எதிர்கொண்டுள்ள மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட நாம் தொடர்ந்தும் தயாராக உள்ளோம். மலையகத்தில் இந்திய வம்சாவளி பெருந்தோட்ட மக்களுக்காக அயராது பாடுபட்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஸ்தாபகரான அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் 103வது ஜனன தினம் இன்றாகும். அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் 103வது ஜனன தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக உள்ள அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் உருவ சிலைக்கு இன்று மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். பின்னர் சித்திவிநாயகர் கோயிலில் விசேட பூஜைகள் இடம்பெற்றதுடன் சௌமிய பவானில் உள்ள அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. 1913ஆம் ஆண்டு இதேபோன்ற ஒரு நாளில் பிறந்த சௌமியமூர்த்தி தொண்டமான் 1947ஆம் ஆண்டு நுவரெலியா மாவட்ட மஸ்கெலிய தேர்தல் தொகுதியிலிருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவானார். அதன் பின்னர் 21 வருடங்கள் இலங்கை பாராளுமன்றத்தில் அமைச்சு பதவி வகித்துள்ளார். கிராமிய கைத்தொழில் அபிவிருத்தி, தோட்ட உட்கட்டமைப்பு மற்றும் கால்நடை அபிவிருத்தி போன்ற முக்கிய அமைச்சு பதவிகளை அவர் வகித்துள்ளார். அத்துடன் மலையகத்தின் முக்கிய தொழிற்சங்கங்களில் ஒன்றான இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஸ்தாபக தலைவராகவும் அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமான் திகழ்கிறார். பாராளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இறுதி வரை செயற்பட்ட சௌமியமூர்த்தி தொண்டமான் 1999ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் திகதி இயற்கை எய்தினார். ஈழத்தின் குடும்ப விழாவான நெல்லையம்பதி மகோத்சவ பெருவிழாவில் இன்று சப்பர திருவிழா கொண்டாடப்பட்டது. இருபத்தி 2 நாட்கள் விசேட பூஜை வழிபாடுகளுடன் இடம்பெற்று வந்த நல்லூரானின் வருடாந்த மகோத்சவ பெருவிழாவின் 23ஆம் நாளாகிய இன்று சப்பர திருவிழா இடம்பெற்றது. அழகால் அலங்கார கந்தன் என்றும் இளமையால் குமரன் என்றும் அழைக்கப்படும் நல்லூர் கந்தன் வள்ளி தெய்வானை சமேதராய் பழமை வாய்ந்ததும் மிக உயரமானதுமான அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் மங்கள வாத்தியங்கள் முழங்க வீதியுலா வந்தார். கண்டம் கடந்து சர்வதேச நாடுகளில் வாழும் தாயக மக்கள் சொந்த மண் திரும்பி குடும்ப விழாவாக கொண்டாடும் நல்லிக்கந்தனின் மகோத்சவத்தின் சப்பர திருவிழாவில் கலந்து கொண்டனர். நாளொரு அழகு பெறும் நல்லூர் கந்தனின் வருடாந்த மகோத்சவத்தில் நாளை ரதோற்சவ திருவிழா இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நல்லூர் கந்தனின் உற்சவத்தை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்டின் நல்லூரான் நந்தவனம் 2வது நாளாக இன்றும் அதன் செயற்பாடுகளை முன்னெடுத்தது. நல்லூரில் அமைக்கப்பட்டுள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் நல்லூரான் நந்தவனத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் திரை பரீட்சை மற்றும் குரல் தேர்வில் இன்றைய தினமும் பலர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். நல்லூரான் நந்தவனத்தின் 2ஆம் நாள் நிகழ்வை வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் ருத்ராணி பாலசுப்ரமணியம், MBC ஊடக வலையமைப்பின் குழும பணிப்பாளர் சாந்தி பகிரதன் மற்றும் ஷக் FM அலைவரிசை பிரதானி RP அபர்ணாசுதன் ஆகியோர் ஆரம்பித்து வைத்தனர். இந்த நிகழ்வில் MBC வலையமைப்பின் வர்த்தக பிரிவு பணிப்பாளர் பாலேந்திரன் காண்டீவனும் இணைந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து ஊடகத்துறையில் மிளிர துடிக்கும் இளைஞர் யுவதிகளுக்கு களம் அமைத்துக் கொடுக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வு இடம்பெறும் விசேட கலையகத்தையும் பார்வையிட்டனர். இலங்கையின் புகழ்பூத்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு பெருந்திரளான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இந்த நாட்டை பொறுத்தவரை திசைகளை நாம் அறிய வேண்டுமென்றால் திசை காட்டி பாவிப்பது வழக்கம். அந்த திசை காட்டியில் திசைகளை அறிவதற்கு முதலில் வடக்கை தொடங்கி அந்த வடக்கில் இருந்து தான் மற்ற திசைகளை நாம் பார்ப்பது வழக்கம். அந்த வடக்கில் அமைந்து இருப்பது தான் யாழ்ப்பாணம். அந்த யாழ் மண்ணில் இருப்பது தான் நல்லூர் கந்தசுவாமியின் கந்தனின் கோவில். இந்த கோவில் உலகளாவிய அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு கோவில். இந்த கோவிலில் தற்போது கந்தனின் திருவிழா நடந்து வருகிறது. இந்த திருவிழாவில் கந்தனின் ஆசீர்வாதமும் அருளும் நியூஸ் ஃபர்ஸ்டின் நேயர்களுக்கும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து
நியூஸ் ஃபர்ஸ்ட் தன் பணியை இவ்விடத்தில் தொடங்கி வைத்துள்ளது. யாழ் மண்ணிலிருந்து கடந்த 7 வருடங்களாக சக்தி ஒவ்வொரு முறையும் இந்த விசேடமான நேரத்தில் நல்லூர் உற்சவம் நடக்கிற நேரத்தில் யாழ் மண்ணிலிருந்து செய்திகளை கொடுப்பது மட்டுமில்லாமல் சக்தி செய்திகள் என்று சொல்வது மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக கொண்டு வர செய்திகள். இந்த செய்திகளோடு இணைந்திருப்பது தமிழ் மக்களுக்கு மட்டுமில்லாமல் சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் நிறுவனத்துக்கும் ஒரு பெருமையான விஷயம். அதோட இதை நாங்கள் முன்னாடி இன்னும் நல்லா கொண்டு போறதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை என்று கேட்டுக்கொண்டு நன்றி. காலையில் எப்படி ஒரு டீ காஃபி ஒரு மனுஷனுக்கு முக்கியமோ அதே மாதிரி இந்த செய்திகளை மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பிரச்சனைகளை நியூஸ் ஃபர்ஸ்டிடம் சொன்னால் தமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை மக்களிடம் இருக்கின்றது. அத்தகைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு செய்தி பிரிவு இங்கே உலகளாவிய ரீதியில் புகழ்பெற்ற நல்லூர் கந்தன் ஆலயத்தின் முன்றலில் இருந்து இந்த இடத்தை நல்லூர் நந்தவனமாக மாற்றி இங்கிருந்து மனம் வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் என்பது ஒரு சாதாரண செய்தி வழங்குனர் என்கின்ற ஒரு படியை தாண்டி மக்களிடம் இருந்து செய்திகளை சேகரித்து உடனுக்குடனாக மக்களுடைய செய்திகளை வழங்குவதோடு மாத்திரம் நின்று விடாமல் ஒரு மக்கள் சக்தி என்கின்ற ஒரு மாபெரும் பணியின் மூலம் மக்களுடைய பிரச்சனைகளை மக்களோடு இணைந்து அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வுகளை முன்வைக்கின்ற ஒரு பாரிய பணியை இந்த நல்லூரான் நந்தவனம் இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே சமயத்தில் நாடு பூராகவும் நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுத்து வருகின்றது. இதேவேளை இன்றைய தினமும் திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வில் கலந்து கொள்வதற்காக பலர் ஆர்வத்துடன் நல்லூரான் நந்தவனத்திற்கு வருகை தந்திருந்தனர். இவர்களுள் தெரிவு செய்யப்படும் திறமைசாலிக்கு நாளைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்ட் திரையில் தோன்றி மணித்தியால செய்தி வாசிப்பதற்கான அரிதான சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதோடு சிறந்த குரல் வளம் படைத்த ஒருவருக்கு சக்தி எஃப்எம்மில் நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தி வாசிப்பதற்கான சந்தர்ப்பமும் வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். 2008 மற்றும் 2009 ஆண்டு கால பகுதிகளில் கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் பகுதியில் ராணுவத்தினால் சுவீகரிக்கப்பட்டிருந்த பொதுமக்களின் காணியின் ஒரு பகுதி நாளை விடுவிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரவிப்பாஞ்சான் பகுதியில் ராணுவத்தின் தேவைக்காக பயன்படுத்தப்பட்டு வந்த பொதுமக்களின் காணியில் சுமார் 3.5 ஏக்கருக்கும் அதிகமான காணியை நாளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் அலுவலகம் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பரவிப்பாஞ்சான் பகுதியில் பாதுகாப்பு தரப்பினரால் சுவீகரிக்கப்பட்டிருந்த தமது காணிகளை மீள ஒப்படைக்குமாறு வலியுறுத்தி பிரதேச மக்கள் கடந்த சில வாரங்களாக தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வந்தனர். இதனையடுத்து கடந்த 17ஆம் தேதி அந்த பகுதிக்கு விஜயம் செய்திருந்த எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் பாதுகாப்பு செயலாளருடன் தொலைபேசியூடாக தொடர்பு கொண்டதை அடுத்து 2 வாரங்களுக்குள் மக்களின் காணிகளை மீள பெற்றுத் தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். இது விடயம் சம்பந்தமாக நான் அரசாங்க அதிபருடையும் பாதுகாப்பு செயலருடையும் பேசியிருக்கின்றேன். பாதுகாப்பு செயலர் எனக்கு ஒரு வாக்குறுதி தந்திருக்கிறார். 2 கிழமைக்குள்ள அந்த முழவன் மிகுதி 13 சொச்சம் ஏக்கர் காணியை 35 குடும்பங்களுக்கு சொந்தமான காணி விடுவிக்கப்படும். அந்த அடிப்படையில் அவர் எனக்கு தந்த வாக்குறுதியை மக்களுக்கு கூறியிருக்கின்றேன். இதனையடுத்து 5 நாட்களாக தொடர்ந்து எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த மக்கள் தமது போராட்டத்தை கைவிட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் வாக்குறுதி அளித்தவாறு 14 நாட்கள் கால வரையறை நாளையுடன் நிறைவடையும் நிலையில் பரவிப்பாஞ்சானில் சுமார் 3.5 ஏக்கர் காணி நாளை விடுவிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பரவிப்பாஞ்சான் பகுதியில் ராணுவத்தின் தேவைக்காக பயன்படுத்தப்பட்டு வந்த காணியில் சுமார் 4 ஏக்கர் காணி ஏற்கனவே விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் எஞ்சிய போட்டிக்கான இலங்கை குழாத்தில் சகலத்துறை வீரரான சஜித் பத்ரன இணைக்கப்பட்டுள்ளார். 5 போட்டிகள் கொண்ட சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் 4வது போட்டி தம்புளையில் நாளை பகலிரவு ஆட்டமாக நடைபெறவுள்ளது. போட்டிக்கான 2 அணிகளின் வீரர்களும் இன்று பயிற்சிகளில் ஈடுபட்டனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது சர்வதேச ஒருநாள் போட்டியுடன் ஓய்வு பெற்ற திலகரத்ன டில்ஷானுக்கு பதிலாக சகலத்துறை வீரரான சஜித் பத்ரன இலங்கை குழாத்தில் பெயரிடப்பட்டதாக அணித்தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் தெரிவித்தார். எமது அடுத்த பிரதான செய்தி இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.